கிறிஸ்துக்குள் அருமையானவர்களே, உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மீண்டுமா இந்த வகுப்புக்கு வரவேற்றுக் கொள்கிறேன். நாம் தமிழகத்திலே மூவொருமை கோட்பாட்டை குறித்து நாம் பார்த்து வருகிறோம். இதில் முதலாவதாக தமிழர்களுக்கும் மற்ற நாட்டினருக்கும் இருக்கிற தொடர்பு நிலை, அதாவது வியாபாரம் மற்றும் அவர்களுக்கு இருக்கிற கலை தொடர்பு மற்றும் அவர்களுக்கு இருக்கிற எல்லா விதமான கலாச்சார தொடர்புகள் இவர்களை குறித்து நாம் பார்த்து வருகிறோம். ஏனென்றால் அவைகளை குறித்து பார்க்கும்பொழுது அந்த கலாச்சாரங்கள், அவருடைய வழிபாடு முறை போன்றவைகளெல்லாம் இந்தியாவுக்கு வந்த பொழுது அது எப்படி அந்த காரியத்தை இந்தியர்கள் ஏற்றுக்கொண்டார்கள், அதை எப்படி இந்த மூவொருமை கோட்பாடு இதற்குள்ளாக இந்திய நாட்டுக்குள்ளாக வந்தது என்பதை குறித்து பார்க்க வேண்டுமேனால் நாம் இந்த பின்னணியிலிருந்து இவர்கள் செய்கிற வியாபாரங்கள், பல நாடுகளிலிருந்து வந்த வியாபாரத்துறையிலே சார்ந்த ஒவ்வொருவரையுமாய் கூட நாம் கண்டறிந்து கொள்வது நல்லது என்று சொல்லி சிலரை நாம் பார்த்து வந்தோம். ரோமர்கள், கிரேக்கர்கள் போன்றவர்களை நாம் பார்த்தோம். இன்று யூதர்கள் போன்றவர்களையும் நாம் பார்த்தோம். இன்று எபிரேயர்களும் சுமேரியர்கள் என்கிறவர்களையும் நாம் பார்க்கலாம். எபிரேயர் உலகத்தில் உள்ள அனைத்து மக்களையும் மீட்கும் பொருட்டு இறைவன் ஆபிரகாம் அல்லது இப்ராஹிம் என்றழைக்கப்பட்ட இறைவாக்கினரை தேர்வு செய்து அவர் தம் வழியாக தோன்றிய மக்களின் வரலாற்றில் தாமே செயல்பட்டார் என்பது கிறிஸ்தவர்களின் நம்பிக்கை. எனவே ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்று அவர் தம் பட்டியல் மேலும் தொடரும். இதில் யாக்கோபு என்ற இறையடியாரின் மகன் யோசேப்பு என்பதை குறித்தும் அவர்கள் எப்படி வளர்ந்தார்கள் என்பதை குறித்தும் நான் இந்த நாளிலே பார்க்கலாம். கண்பை மூடி ஆண்டவரை நோக்கி ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள நல்ல ஆண்டவரை, இந்த நாளிலுமாய் கூட எங்களை கூட்டி சேர்த்த கிருவிகளுக்காக நான் சேர்க்கிறோம். உங்களுடைய பிரசன்னம் எங்களுக்கு தொடர்ந்து இருக்கிறதாக நாங்கள் ஜெபிக்கிறோம். சுவாமி, நாளிலே நாங்கள் கற்றுக்கொள்கிற பாடங்களுக்கு ஏற்ற நல்ல ஞானத்தையும் ஞாபகத்தையும் நீ தந்து சுவாமி புரிந்து கொண்டு அந்த புரிதலை நாங்கள் எங்களுடைய ஊழியத்தை பயன்படுத்திக் கொள்ள எங்களுக்கு திரும்பி பாராட்டும் ஆசிரியர் இயேசு வேண்டுகிறோம். ஜீவனுடைய நிலத்தாமே ஆமே. நான் ஏற்கனவே சொன்ன வண்ணமாக எபிரேயர்கள் வழிமுறையாக வந்த பொழுது ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோவுக்கு பிறகு யோசேப்பு என்று பார்த்தோம். இந்த யோசேப்பு என்பவருக்கு 17 வயது நடந்தபோது இவர் வாழ்வில் இன்றியமையாத நிகழ்ச்சி ஒன்று நடந்தது. யோசேப்பின் சகோதரர்கள் வெளியிடங்களில் ஆடு மேய்க்க சென்றிருந்தார்கள். அப்பொழுது வீடு திரும்ப நீண்ட நாட்கள் ஆனப்படினா யாக்கோபு யோசேப்பை அவர்களை பார்த்து வரும்படி அனுப்பினார். ஏற்கனவே யோசேப்பு தம் தந்தை பிறரை காட்டிலும் அதிகமாக நேசித்த காரணத்தால் மற்ற சகோதரர்கள் அவரை வெறுத்தனர். எனவே அந்நேரத்தில் தங்களை சந்திக்க வந்த யோசேப்பினை அனைவரும் சேர்ந்து அழிக்க திட்டமிட்டனர். பின்பு அவர்கள் உணவு அருந்தபடி அமர்ந்தனர். அப்பொழுது அவர்கள் கண்களை உயர்த்தி கீலேயாத்திலிருந்து வந்து கொண்டிருந்த இஸ்மவேலரின் வணிக குழுவை பார்த்தனர். நறுமண பொருட்களையும் தைல வகைகளையும் வெள்ளை போலத்தையும் அவர்களின் ஒட்டங்களின் மேல் ஏற்றி எகிப்திற்கு சென்று கொண்டிருந்தனர். அப்பொழுது யூதா தம் சகோதரனை நோக்கி நாம் நம் சகோதரனை கொன்று அவன் இரத்தத்தை மறைப்பதனால் நமக்கு என்ன பயன்? வாருங்கள், இஸ்மவேலருக்கு அவனை விட்டு விடுவோம். அவன் மேல் நாம் கை வைக்க வேண்டாம். ஏனெனில் அவன் நம் சகோதரன், நம் சொந்த சதையுமாயிருக்கிறான் என்று சொல்ல அவர்கள் சம்மதித்தனர். ஆகையால் மீதியான் நாட்டு வணிகர்கள் அவர்களை கடந்து செல்கையில் குழியில் இருந்து யோசேப்பை வெளியே தூக்கி அந்த இஸ்மவேலரிடம் 20 வெள்ளிக்காசுகள் விற்றனர். அவர்களும் யோசேப்பை எகிப்திற்கு கொண்டு சென்றனர். இதை நாம் ஆதியாகமம் 37ஆம் அதிகாரத்தில் நாம் பார்த்தோம். இவ்வரலாற்றின் தமிழ் சரித்திரம் என்னும் தம் நூலில் நாசி கந்தையா பிள்ளை அவர்கள் கிமு 1700 எகிப்துக்கு சென்ற யோசேப்பின் வரலாறு, அக்காலத்தில் இந்திய வணிகர் கூட்டத்தினால் தரைமார்க்கமாக அரேபியாவுக்கு கூடாக எகிப்து, சீரியா, பாபிலோன் முதலிய நாடுகளுக்கு கொண்டு போகப்பட்டன என்று குறிப்பிடுகிறார். கிமு 17ஆம் நூற்றாண்டில் இந்தியாவுக்கு மேற்கு நாடுகளுக்கும் வாணிக தொடர்பு இருந்தது என்பதற்கு எகிப்திய ஓவிய எழுத்து நூலில் ஆதாரம் காணப்படுகின்றது. குரங்கை உணர்த்தும் கவி என்னும் சொல்லின் திரிவாகிய எகிப்திய ஓவிய எழுத்தில் கவு என்று காணப்படுகின்றது.
கிமு 1462 முடிவெய்திய எகிப்திய 18வது பரம்பரையில் உள்ள அரசின் பிரேதங்கள் இந்திய மசூதின் துணிகளால் சுற்றப்பட்டிருந்தன. எகிப்திய கப்பல் பயணத்துக்கு பினீசியரை சம்பளத்துக்கு அமர்த்தினர். தையர் நாட்டு ஹிரம் என்னும் அரசனும் சாலமனின் பிதாவாகிய தாவீது என்னும் எபிரேய அரசனும் சேர்ந்து ஓபீர் நாட்டுக்கு வணிக கப்பல்களை போக்கினர். ஓபீர் பயணம் 3 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடைபெற்றது. கப்பல் சரக்குகளை ஏற்றுமதி இறக்குமதி செய்வதிலும் இடையே உள்ள வாணிகத்துறையில் தங்குவதிலும் 3 ஆண்டுகள் சென்றன என சரித்திர ஆசிரியர் சிலர் கூறுகின்றனர். ஓபீர் என்பது தென்னிந்தியாவில் உள்ள ஓரி என்னும் பழைய துறைமுகம் என கருதப்படுகின்றது. மேல் நாட்டு சரித்திர ஆசிரியர்கள் ஓபீர் என்பது எந்த இடமென முடிவாக கூறவில்லை. உலக சரித்திர ஆசிரியர்கள் ஓபீர் என்பது ஆப்பிரிக்கா, அரேபிய, இந்திய கரைகளில் உள்ள செழிப்பான நகரங்கள் என கூறுகின்றனர். 3 ஆண்டுகளுக்கு ஒரு முறை பிரயாணம் செய்யப்பட்டதாலும் கப்பல்கள் கொண்டு சென்ற பொருட்களில் பெரும்பாலானவை இந்தியாவில் காணப்படுவதினாலும் ஓபீர் என்பது இந்திய துறைமுகமே என பொருத்தமாக காணப்படுகின்றது. சாலமன் கிமு 1000 சந்தனக்கட்டை, குரங்கு, மயில் முதலியவற்றை ஓபீரில் நின்று பெற்றனர். மயில் இந்தியாவில் நின்றும் கொண்டு போகப்பட்டது. துகிம் என்னும் பெயர் இறங்கிய பைபிளில் காணப்படுகின்றது. இது தோகை என்னும் தமிழ் சொல்லின் திரிவு. மேல் நாட்டுக்கு கொண்டு போகப்பட்ட பொருள்கள் தங்களுடன் தமக்குரிய தமிழ் பெயர்களையும் கொண்டு சென்றன. மேலும் மிக தொடக்க காலத்தில் இருந்தே தமிழகத்தின் பொருள் வளங்கள் அனைத்தும் தொலை நாடுகளின் வணிக கவனத்தை கவர்ந்தன. மன்னர் சாலமன் ஆட்சி செய்த போது கிட்டத்தட்ட கிமு 1000 3 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தர்ஷீஸின் கப்பல்கள் தங்கம், வெள்ளி, குரங்குகள், மயில்கள் ஆகியவற்றை ஏற்றுக்கொண்டு சென்றன என்று விவிலியம் கூறுகிறது. இவை தமிழகத்திலிருந்தே சென்றனவாதால் வேண்டும். ஏனெனில் இறுதிப் பொருட்கள் இரண்டையும் குறிக்க எபிரேய மொழியின் திருநூலில் வழங்கிய பெயர்கள் கபீம், துகிம் என்பன. இவை அன்று முதல் இன்று வரை தமிழில் வழங்கும் கவி, தோகை ஆகிய தமிழ் சொற்களை. பின்னாளில் அரேபியர்களும் கிரேக்கர்களும் இத்தமிழக வாணிகத்தை தொடர்ந்து நடத்தினர். அரிசி, இஞ்சி, கருவாப்பட்டை ஆகியவற்றிற்கும் கிரேக்க மொழியில் வழங்கிய பெயர்கள் ஒரிசா, ஜிஞ்சிபர், கர்பியன் ஆகியன. கிட்டத்தட்ட அவற்றின் தமிழ் பெயர்களை கிரேக்க வணிகர்கள் இப்பெயர்களுடன் அவற்றின் தமிழ் பெயர்களையும் தமிழகத்திலிருந்து கொண்டு சென்று ஐரோப்பாவில் பரப்பினார்கள் என்பதை இது தெளிவாக காட்டுகிறது. சுமார் 6000 ஆண்டுகளுக்கு முன்னர் நம் நாட்டிலிருந்து வெள்ளை பூண்டு எகிப்து நாட்டுக்கு சென்று இருக்கிறது என்பது மறக்க முடியாத உண்மையாகும். வலம்புரி ஜான் என்பவர் சன் டிவியில் இந்த நாள் இனிய நாள் என்கிற அந்த நிகழ்ச்சியில் 6/7/2000 அந்த நாளிலே 8:45 மணி நேரத்தில் ஒளிபரப்பான அந்த நிகழ்ச்சியிலே அவர் சொன்னார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். யானைகள் வழக்கத்தில் தமிழகத்தில் மட்டும்தான் உயிர் வாழ்ந்தன. ஆகையால் யானைகள் ஐரோப்பிய நாடுகளுக்கு தமிழகத்திலிருந்து தான் போயிருக்க வேண்டும். அயல் நாட்டினர் சில பாம்பினங்களையும் தமிழகத்தில் கொள்முதல் செய்தனர். இந்தியாவிலிருந்து இறக்குமதியான 9 அடி நீளமுள்ள நல்ல பாம்பு ஒன்றை தாம் எகிப்தில் கண்டதாக ஸ்ட்ரோபோ எழுதியுள்ளார். சேர நாட்டு காடுகளில் பல வகையான மிகவும் நீண்ட பாம்புகள் மலிந்து கிடந்தன. எனவே சேர நாட்டு துறைமுகங்கள் மூலம் இப்பாம்புகள் ஏற்றுமதியாயின என்று யூகிக்கலாம்.
மேலை நாட்டினர் தமிழகத்தில் வாணிபம் செய்த பண்டங்களில் மிகவும் விலையுயர்ந்தவை யானை தந்தங்களும் முத்துக்களுமேயாகும். தமிழகத்துக்கும் எகிப்துக்கும் இடையே ஏற்பட்டிருந்த வாணிக தொடர்பு மிக பழமையானதாகும். அது எப்போது தொடங்கியிருக்கும் என்ற கேள்விக்கு பலவாறான விடைகள் அளிக்கப்படுகின்றன. பல நூற்றாண்டுகளுக்கு முன்பு எழுதப்பட்ட எரித்ரிய கடலின் பெருக்ளூஸ் என்ற நூலை W.H. ஸ்காப் என்பவர் பதிப்பித்துள்ளார். தம் பதிப்புரையில் அவ்வாசிரியர் கிரேக்க மக்கள் அநாகரிகத்தினின்றும் விழித்தெழுவதற்கு 10,000 ஆண்டுகளுக்கு முன்பே எகிப்து பண்டைய இந்திய நாடுகளுக்கு வாணிப தொடர்பு கொண்டிருந்தன. பாரசீக வளைகுடாவின் வடபால் இந்நாடுகள் ஒன்றோடொன்று பண்ட மாற்று செய்து கொண்டன என்று கூறுகின்றனர். பண்டைய தமிழகத்திலிருந்து ஏற்றுமதியான பண்டங்களுள் சிறப்பானவை மஸ்லின் துணி, ஏலம், லவங்கம் போன்ற நறுமண பண்டங்களுமாகும். தமிழக வாணிகர்கள் இச்சரக்குகளை கலங்களில் ஏற்றி சென்று ஏதேன் வளைகுடாவுக்கு இருபுறம் உள்ள துறைமுகங்களில் இறக்கினர். பினிஷியர் அல்லது அரபியர் அச்சரக்குகளை அவ்விடங்களில் தம் வசம் ஏற்றுக்கொண்டு எகிப்திற்கு எடுத்து சென்றனர். எகிப்தின் 17ஆம் அரசு பரம்பரையினர் காலத்தில், அதாவது கிமு 1500 1350 வரையிலுள்ள அந்நாட்டில் இறக்குமதியான சரக்குகள் பல தந்தத்தினால் கடையப்பட்டவை என அறிகின்றோம். இவற்றில் சில தென்னிந்தியாவினின்று தான் ஏற்றுமதியாகி இருக்க வேண்டும். ஆக எகிப்தியர்களுக்கும் தமிழர்களுக்கும் நெருங்கிய தொடர்பு இருந்தமை இதன் வழியாக புலனாகிறது. அருமையானவர்களே, இதுவரைக்கும் நாம் எபிரேயர்கள் மற்றும் எகிப்தியர்கள் இந்தியர்களோடு கூட தொடர்புடைய வணிகத்தை குறித்து நாம் பார்த்தோம். கர்த்தருக்கு சித்தமானால் அடுத்த வாரம் ரோமையர்கள் மற்றும் சுமேரியர்கள் இவர்களெல்லாம் எப்படி இந்திய வியாபாரத்திலே, இந்திய வணிகத்திலே தொடர்புடையவர்களாக இருந்தார்கள் என்பதை நாம் பார்க்க தேவன் நமக்கு கிருபை செய்வதாக கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி ஜெபிப்போம். வருஷத்தோடு நல்ல ஆண்டவரே, இந்த நாளிலே நாங்கள் கேட்ட செய்திகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இதை கொண்டு நாங்கள் அதிகமாக இன்னும் ஆர்வமாய் தமிழகத்தை குறித்து நாங்கள் அறிந்து கொண்டு அதன் மூலமாக மூவொருமை கோட்பாடு எப்படி இந்த தமிழகத்திலே வந்தது என்பதை அறிந்து கொள்ள எங்களுக்கு நிறுத்தி பாராட்டும். ஆசீர்வதும் இயேசு மூலம் வேண்டுகிறோம், ஜீவனோடு நல்லதாகும். ஆமென். அருமையானவர்களே, மீண்டும் உங்களுக்கு நான் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தருக்கு சித்தமான அடுத்த வாரத்தில் மீண்டும் சந்திப்போம்.